கணவன் மனைவி இடையே செக்ஸ் இல்லாத போது வாழ்க்கை எப்படி இருக்கும்? இதனால் உறவில் பாதிப்பு வருமா? செக்ஸ்லெஸ் மேரேஜஸ் அப்படின்னு நிறைய இருக்குது. பல பேர் அப்படி இருக்கிறாங்க. பல காரணங்களால் சண்டை போட்டுட்டு வாழ்நாள் முழுவதும் பேசாமல் இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. சில நேரங்களில் புதிதாக திருமணமான தம்பதிகளே செக்ஸில் ஈடுபட முயற்சி பண்ணுவாங்க. அவங்களால முடியாது. அதை வெளியவும் சொல்லாமல் அவங்க வாட்டுக்கு நாட்களை கடத்திக்கிட்டே இருப்பாங்க. இப்படி நிறைய பேர் இருக்காங்க. இதெல்லாம் அன்கன்சுமேட்டட் மேரேஜஸ் நிறைய பேசியிருக்கோம். இதை சரி செய்ய முடியும். செக்ஸ் இல்லாமல் இருக்கும்போது என்ன ஆகும்னா அவங்களுக்குள்ள விவாகரத்துக்கள் மற்ற பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்பு அதிகம். ஏன்னா செக்ஸ் மற்ற பிரச்சனைகள்லாம் கடகடன்னு சரியாயிடும். நீங்கள் சண்டை போடுறீங்க, அன்றைக்கி நைட் செக்ஸ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் ரொம்ப க்ளோஸ் ஆகிடுவீங்க. அந்த சண்டைகள் எல்லாம் மறந்து போயிடும். ஆனால் செக்ஸ் இல்லாமல் சண்டைகளை மட்டுமே போட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்கள் கருத்து வேறுபாடுகள் அதிகமாகி ஒரு கட்டத்தில் விவாகரத்துகள் வர்றதுக்கு வாய்ப்பு அதிகம். ரெண்டாவது, செக்ஸ் பண்ணாமல் இருக்கிறதுனால அவங்களுக்கு பாதிப்புகள் இருக்குது. ஆண்களுக்கும் பெண்களுக்குமே ஒரு 20 நன்மைகள் இருக்குது நீங்கள் செக்ஸ் பண்ணுறதுனால. செக்ஸ் a day keeps doctors and lawyers away அப்படின்னு சொல்லுவோம். செக்ஸ் டெய்லி பண்ணிங்கன்னா உடல் நலக்குறைவு வருவதும் குறைவாக இருக்கும். விவாகரத்துக்களும் ஆகாது. செக்ஸ் a day keeps doctors and lawyers away. ஒரு 20 நன்மைகள் இருக்குது. உடம்புல IgE ஆன்டிபாடிஸ் அதிகமாகும். அதனால் சின்ன சின்ன நோய்கள் வராது. கேன்சர், ப்ராஸ்டேட் கேன்சர் வராமல் தடுக்கும். அதே மாதிரி பெண்களுக்கு மார்பக புற்றுநோய், கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் குறைவாக இருக்கும். இளமையோடு இருப்பீங்க. ஏன்னா நிறைய நல்ல ஹார்மோன் மூளையிலேருந்து சுரக்கும். முட்டி வலி, உடம்பு வலி, பல்வேறு வலிகள் செக்ஸ் பண்ண உடனே குறைஞ்சிரும். டிப்ரெஷன் குறையும். தற்கொலை எண்ணங்கள் குறையும். இன்னும் ஹார்ட் அட்டாக் வர்றது 50% குறையுது. ப்ராஸ்டேட் கேன்சர் வர்றது 45-40% குறையுது. இதெல்லாம் ஆதாரங்களோடு நிரூபிக்கப்பட்ட விஷயங்கள். இப்படி செக்ஸ் பண்ணுறதுனால ஏராளமான நன்மைகள் இருக்குது. செக்ஸ் பண்ணாமல் இருக்கும்போது நம்மலாம் இந்த பெனிஃபிட்ஸ் கிடைக்காமல் போகும். விவாகரத்துக்கள் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் பல மடங்கு அதிகம்.